அனைவருக்கும் என் இனிய வணக்கம். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நவீன கருவிகளை கொண்டு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு கண் சிகிச்சை மருத்துவமனை அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸ் விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல். திருச்சியில் இவங்க முதன் முறையாக கிட்ட பார்வைக்கு மயோப்பியா கிளினிக் அப்படின்னு சொல்லி ஒரு புது இது 3 வயசுல இருந்து 16 வயசு உள்ள குழந்தைங்க எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கணும். இது என்ன புதுசாக வந்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா செல் பார்க்குறதுங்கிறது இப்போ ஒரு இதாக போயிடுச்சு. அதை தவிர்க்க முடியல. அதனால் கண் பார்வை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதை முன்னாடியே செக் பண்ணி அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியிலே முதன் முறையாக ஸ்மார்ட் சர்ஃப் லேசர் சிகிச்சை கண்ணாடியே தேவையில்லை. கண்ணாடி போட்டிருக்கவங்களும் இனிமேல் கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதில் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இது உலகத்தரம் வாய்ந்தது. திருச்சியில் முதல் லான்ச் பண்ணியிருக்கிறது மேக்ஸ் விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். இப்போது இந்த ஸ்மார்ட் சர்ஃப் லேசர் சிகிச்சை பண்ணிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் இந்த சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணும்போது 100% டச்சே பண்ண மாட்டாங்க. கண்ணில் பிளேடு எதுவுமே வைக்க மாட்டாங்க. லேசர் பார்வையை கிளியராக திருத்திடுவாங்க. மெல்லிய கருவிழிக்கு இது ரொம்ப ஏற்றது. கிட்ட பார்வை பிரச்சனைக்கு ஏற்றது. 7D கண் பின் தொடர்பு மிகவும் துல்லியமானது, பாதுகாப்பானது. தழும்பு ஏற்படாது. ரொம்ப சீக்கிரம் குணமாயிரும். இது இந்த ஸ்மார்ட் சர்ஃப் லேசர் பார்வை திருத்தத்தில் நடக்கிற ஒன்று. இது உலகத்தரம் வாய்ந்தது. இது திருச்சியில் முதல் லான்ச் பண்ணியிருக்கிறது மேக்ஸ் விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல் தான். இப்போ இதெல்லாம் சொல்கிறீங்களே, மற்றவங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு கிடையாதான்னு நினைப்பீங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு பைஃபோக்கல் 2 கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே இருந்தது. விழிப்புரை அந்த இதுவும் இருந்தது. நான் பயந்துக்கிட்டே தான் போனேன். ஃபஸ்ட்டு ஒரு கண்ணுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இன்னொரு கண்ணுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணுக்கு போனேன். அவங்க என்ன நான் ஏதோ கட் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷனில் ஊசி போடுவாங்க, அனஸ்தீசியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் அங்கே போன பிற்பாடு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போடவே இல்லை. அது சொட்டு மருந்துலேயே கலந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அறுவை சிகிச்சை ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்கை பற்றி இப்போ நம்ம சொல்லி ஆகணும். ஏஐ டெக்னாலஜி இப்போ எல்லாமே ரோபோட்டிக்கில் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த ரோபோட்டிக் மூலமாக ஃபஸ்ட்டு நான் விழிப்புரையை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன். இந்த அறுவை சிகிச்சை 1.5 நிமிஷம் தான். டாக்டர் பக்கத்தில் இருப்பார், கம்ப்யூட்டரில் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ரோபோட்டிக் அதுவே எல்லாமே பண்ணிடும். என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சது. RGB அப்படிங்கிற ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3 கண்ணுக்குள்ளே இருக்கிறது ஒன்றா இந்த திரையில் உள்ளது ஒன்றா எடுத்தோம்னா ஒயிட் கலராக வந்துச்சு. இதுக்கு டைமிங் 1.5 நிமிஷம் தான். முடிஞ்சோன்னே வெளியே வந்தேன். கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேசர் சிகிச்சை, காண்டாக்ட் லென்ஸ் வைக்கிறதுக்காக. அது ஒரு 2.5 நிமிஷம் தான். என்ன நடந்துச்சுன்னு இதில் டாக்டரோட ஜாலியாக பேசிகிட்டே இருந்தேன். என்னோடய நண்பர் தான் அவர், சிபி அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பேசிகிட்டே தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. 2 நிமிஷம் தான். என்ன சார் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டாரு. வெளியே நானே இறங்கி நடந்து வந்தேன். ஒன்றுமே கிடையாது. இப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நாள் நான் கண் மூடி இருக்கனாலாம் ஒன்றுமே கிடையாது, நேராக வெளியே போய் சூரிய ஒளியை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நவீன டெக்னாலஜி உலக தரத்தில் வந்துருச்சு. அது எல்லாமே திருச்சியில் மேக்ஸ் விஷன் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, நான் அடைஞ்ச ஒரு பலனை எல்லாருமே அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். உடனே ஒரு வாரம் போச்சு. அடுத்த கண்ணம் நம்ம பண்ணிடலாங்கிற தைரியம் அடுத்த கண்ணம் போனேன். சும்மா சாப்பிட்டு கைகள் ஒரு நேரத்தில் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க. எனக்கு இப்போ 2 கண்ணும் எந்த பிரச்சனையுமே இல்லை. முன்னாடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும். டெய்லி மாத்திரை போடாத நாளே கிடையாது.
ஆனால் இன்றைக்கி ஒரு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து ஒரு மாத்திரை கூட நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, கண்ணாடி போட்டதில்லை. என்னோட பார்வை நல்ல தெளிவாக இருக்குது. இது எல்லாரும் இந்த பயனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்ட நான் பேசி ஒரு மருத்துவ முகாமை வந்து நம்ம ஏரியாவில் நடத்தணுங்கிறதுக்காக சொல்லி இங்கே கொண்டாந்து நடத்துகிறேன். இது குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து 250 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இது மற்ற முகாம் மாதிரி உட்கார வைக்கிறது, சீனை காமிக்கிறது, வெயிட் பண்ண வைக்கிறது, அலைய விடுறது அது மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில் வந்து நம்பர் போட்டு கொடுத்துருவோம். எந்த ½ அன் ஹவர் பேட்சில் உங்களுக்கு அலவுடு அப்படின்னு சொல்கிறோமோ அந்த பேட்சில் மட்டும் நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஒருவேளை அந்த பேட்சில் கலந்துக்க முடியலன்னா அதுக்கடுத்து கலந்துக்க முடியாது. கடைசி தான் 250 பேர் முடிஞ்சோன்னா கடைசி டயத்தில் தான் பார்க்க முடியும். அதுவும் நேரம் இருந்தால் மட்டும்தான். அதனால் சரியான நேரத்துக்கு வந்து இந்த சலுகையை பயன்படுத்திக்கணும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னாக்க முதலமைச்சர் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்க எந்த செலவும் இல்லாமல் இந்த சிகிச்சைகளை உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை செஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டு பலன் அடையணும் அப்படின்னு சதீஷ் அகாடமி சார்பாக உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி. Thanks to Maxi Vision Advanced Eye Care Surgeries. இப்போ எல்லாரும் அவங்க கிளாसेसக்கு குட் பை சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜி, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் மற்றும் வேர்ல்ட் கிளாஸ் பேஷண்ட் கேர். Maxi Vision நாங்க பாத்துக்கறோம்.